வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆரம்பாக்கம் அருகே பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்திற்கு உட்பட்ட ஆரம்பாக்கம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வரும் 10 வயது சிறுமி கடந்த வாரம் சனிக்கிழமை பள்ளி முடிந்து அதே பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சிறுமியை பின்தொடர்ந்து சென்ற 25 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் ஒருவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் சிறுமியை வாயை பொத்தி மாந்தோப்புக்கு தூக்கிச் சென்றார். அங்கு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி சென்னையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறுமியின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். இதனிடையே கண்காணிப்பு கேமராவில் பதிவான சம்பவம் தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பி பலராமன் தலைமையில் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்க கோரியும் பாலியல் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்கள் புழக்கத்தில் உள்ளது என அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுகவினர் நீதி வேண்டும், நீதி வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வேண்டும், கைது செய், பாலியல் குற்றவாளியை உடனடியாக கைது செய் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் குற்றவாளியை கைது செய், சிறுமிக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என கண்டன கோஷம் எழுப்பியவாறு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் அங்கிருந்து பலவந்தமாக அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு திடீர் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது. நம்முடைய கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நம்முடைய ஆரம்பாக்கம் பள்ளியில் படித்த 4ஆம் வகுப்பில் படித்த 8 வயது பெண் இன்றைக்கு குழந்தை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறது. அவளுக்கு 8 நாள் ஆகிறது. இதுவரையில் எந்த விதமான பலனும் இல்லை, நடவடிக்கையும் இல்லை. போலீஸ் துறையும் அதற்கு எந்த விதமான அந்த யார் செஞ்சாலும் அந்த குற்றவாளியை இதுவரையும் கண்டுபிடிக்காத வகையில் தினந்தோறும் தேடுகிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் எங்குதான் சென்று தேடுகிறார் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட இந்த ஆட்சி அவ்வளவு ஆட்சியை அகற்றுவதற்கு தான் மக்கள் தயாரித்த பாலியல் தொல்லை ஆட்சி. அதே போல இன்றைக்கு எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்காத அளவுக்கு இன்று வரையில் இருக்கின்றார்கள் என்றால் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருப்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண் சிறு குழந்தைக்கு பலன் அளிக்கின்ற வகையில் எனக்கு நம்முடைய கும்மிடி தொகுதி உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இதுக்கு திரளாக ஆயிரக்கணக்கான கூடி இந்த நிகழ்வில் இந்த மகளிரும் சேர்ந்து இந்த நிகழ்வு இன்றைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாலியல் தொல்லை ஒழிய வேண்டும், அதே போன்று சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறதை அழிக்க வேண்டும் என்றால், அண்ணன் கஞ்சா ஒழிய வேண்டும் என்றால், இத்தனையும் ஒழிய வேண்டும் என்றால் அண்ணன் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வர வேண்டும் தமிழகத்திற்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மிக விரைவில் அதற்கு தீர்வு கேட்டு நீதி கிடைக்க வேண்டும். அதன் வாயிலாக இன்றைக்கு நாங்கள் மனு தயார் பண்ணி இந்த காவல் நிலையத்தில் அந்த மனுவை நாங்கள் முக்கியஸ்தர்களாக சென்று கொடுக்க இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதிக்கப்பட்ட ஆரம்பாக்கம் பள்ளி மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். கைது செய், 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 கைது செய். ஏழை சிறுமியை பாலியல் கொடூரம் செய்த பாலியல் அரக்கனை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஆட்சி என்றாலே